எல்லோருக்கும் அருமையான வணக்கம் பிரியமானவர்களே. விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்தட்டும். ஒரு அருமையான பாரத்தினுடைய முடிவின் நாளை நாம் நெருங்கி இருக்கிறோம். பல அலுவலான காரியங்களை சந்தித்தோம், பல கடினமான சூழ்நிலை சந்தித்தோம், அதே நேரம் பல ஆசீர்வாதமான தருணங்களையும் சந்தித்தோம். குறிப்பா ஆலயத்துல நான் இந்த இடத்துல பேசுவேன்னா, பல மக்களுடைய ஆசீர்வாதத்திற்கான சாட்சியை நாங்கள் இந்த இடத்தில் கேட்டோம். மக்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்த பதில்களை இந்த இடத்துல பார்த்தோம். அதே சமயம் சில மக்கள் இன்னும் பிரச்சனைகள் விதத்தில் இருக்கிறதே, இன்னும் அழிக்கப்பட்ட, இன்னும் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதையும் பார்த்தோம். ஏன் தேவன் எல்லோருடைய வாழ்க்கை இந்த ஒரே விதத்திலே ஆசீர்வதிப்பது கிடையாது? நிச்சயம் அப்படியானதா இருந்தால் தேவன் நீதியுள்ள தேவனாய் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? என தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கும் அவரை நம்பாதவர்களுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தினை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சரி, இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கலாமா? உங்க வாழ்க்கையை மாத்தலாமா? அல்லது உங்க வாழ்க்கை அவிசுவாசத்திலும் சந்தேகத்திலும் உலக ரீதியான வழிகளிலும் வாழ்கிறவராய், தேவன் வழியை அசட்டை செய்கிறவராய் இருக்கிறீர்களா? நீங்க யார்? இந்த கேள்வி யோசித்திருக்கும் நேரம் பிசாசு எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. கவனிங்க, இந்த வார்த்தை சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள். என்னவாக? தெளிந்து புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. நாம விழிப்போடும் கவனத்தோடும் இருக்கும்படியாக. ஏன் இந்த வார்த்தையார சொல்றீங்க? ஏன்னா நீங்க கவனம் உள்ளவரா இந்த தெளியலனா பிசாசானவன் எந்த வழியை வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த நபருக்கு நடந்தது. ஆம், உலக ரீதியான நபர்கள் இவரை இந்த பிரியப்படுத்த இவர் அனுமதித்த போது அந்த வார்த்தைகள், அந்த உலக ரீதியான நடப்பு, உலக ரீதியான வழிகள் இவருக்குரிய வாழ்க்கையிலே இந்த எண்ணங்களாய், இந்த உலக ரீதியான யோசனைகளாய் இவரை பிரியப்படுத்தி போது அது பிசாசுனுடைய வழியாய் இருந்தது என்று உணராத இந்த நபர் எப்படியாக இந்த பல சூழ்நிலைகள் இந்த சந்தித்தார். நீங்க பார்க்க போறேன். ஒருவேளை நீங்க ஒரு தாயா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கவலை உங்களுக்குள்ளாக இருக்கலாம். நீங்க இந்த இடத்துல உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு சிறந்த உதவி செய்ய விரும்புறீங்களோ அவ்வளவு அதிகமாய் உங்க பிள்ளைகள் உங்களை எதிர்க்கிறவராய் அல்லது உங்களை விரோதிக்கிறவராய் இந்த இடத்துல இருக்காங்க. உங்க மகளுக்கு உதவி செய்ய விரும்புறீங்க, மகள் உங்களை வெறுக்கிறவரா இருக்காங்க. மகள் வார்த்தைகளை உங்களோடு பேசும்போது அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்துகிற வார்த்தையா இருக்கு. மகன் இன்னும் அதிகம் உங்களிடத்துல பேசுவது கூட கிடையாது, வீட்டில் கூட தங்குவது கிடையாது. தவறான சகவாசத்திலும் தவறான வழிகளிலும் வாழ்கிற மகனாயுதத்துல இருக்கலாம். சரி, இப்ப தீர்வானது என்ன? தேவன் நீங்க சொன்ன இந்த வார்த்தை கவனிங்க. தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். நம்முடைய எதிரி சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்கிறார். அவனை நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க எவ்வளவு விழிப்போடு இருக்கணும்? இதை நீங்க யோசிக்கிற இந்த தருணம், இந்த நபர் எப்படியாக அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தார், தேவன் உதவி செய்ய எப்படி வழி திறக்கப்பட்டது, சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் பல போட்டிகளில் கலந்திருக்கேன். எனக்கு கவர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வெளிச்சம், எனக்காக கைத்தட்டுதல். ஆனால் நான் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினா நான் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு முன்பாக வந்துட்டு போகும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய 9வது வயசுல என்னுடைய அப்பா ஒரு பார்ட்டிக்கு போறது முன்னாடி அவருடைய நண்பர் ஒருத்தவங்க கிட்ட என்னை விட்டுட்டு போனாரு. அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்தாங்க. என்னை பார்த்துக்க வேண்டிய என்னை அவங்க கெடுத்தாங்க. அந்த விஷயம் நடந்த பிற்பாடு என்னுடைய யோசனையில ஒரு பெரிய குழப்பமே உண்டாச்சு. இது நடந்த பிற்பாடு என்னுடைய உணர்வுகள், என்னுடைய யோசனை, என்னுடைய ஆசை, இது எல்லாமே மாற தொடங்குச்சு. நான் இது எல்லாத்தையும் கவனிச்சேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அக்கா போடுற துணியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், அந்த துணியை நான் போட்டுக்கிட்டு வெளியே வர மாதிரி. எனக்குள்ள அது பெரிய ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா நான் பிறக்கும் போது அந்த மாதிரி உணர்வோடு பிறக்கல. என்னுடைய சின்ன வயசுல எனக்கு கால்பந்து நான் ரொம்ப அதிகமா பிடிக்கும். எல்லா பிள்ளையோட சகஜமா விளையாடுவேன். ஆனா என் உணர்வு மாற ஆரம்பிச்சது எப்பொழுது
என்ன அவங்க கெடுத்தாங்களோ அந்த நேரம். நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கினேன். எனக்கு ஒரு 14 வயசு வரும்போது எனக்கு ஆண்கள் மேல ஆசை வர தொடங்கினது. நான் பார்ட்டிக்கு போக ஆரம்பிச்சேன், குடிக்க ஆரம்பிச்சேன், சிகரெட் பிடிக்கவும் ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கிற அந்த வலியை ஏதாவது பயன்படுத்தி மறைச்சிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் ஒரு மோசமான காரியத்தை செய்ய என்னை தூண்டினாங்க. என் வாழ்க்கையில இருக்கிறதுல மோசமான காரியத்தை நான் ஏன் செஞ்சேன் நான் யோசிச்சது உண்டு. என்னுடைய ஆசையை தூண்டினாங்க. சொன்னாங்க, பாரு உனக்கு ரொம்ப அழகான முகம் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு உன் ப்ரொஃபைல். அவங்க சொன்னது ஒரு பக்கம் நிஜத்தை போல இருந்துச்சு. எனவேதான் விபச்சாரமான ஒரு துணியை நான் போட ஆரம்பிச்சேன். முதலாக நான் நினைச்சேன், ஒரு பொண்ணு மாதிரி முதல் துணி போட்டு பார்க்கலாம் நான் எப்படி இருக்கேன்னு. அதன் பிற்பாடு எனக்கு அழைப்புதல் வந்தது சில போட்டிகளில் கலந்து கொள்ள. ஒரு பொண்ணை போல துணியை போட ஆரம்பிச்சேன். பிற்பாடு அதுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தேன். அதுக்கு ஒரு பேரும் கூட நான் கொடுத்துக்கிட்டேன், அதுதான் சமந்தா. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஃபெப்ரிசியோவா இருப்பேன், இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி. அதே போல் இரவு நேரம் வந்தால் நான் அப்படியே சமந்தாவா மாறிடுவேன். இப்படி நான் மாறும்போது அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு மலிவான ஒரு வாழ்க்கையே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை விலை மதிப்புள்ள ஒரு வாழ்க்கை. நான் வேலை செய்வேன், வேலைக்கு போவேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த போடுற துணிக்காக, நான் வாங்குற பொருளுக்காக, நான் போடுற மேக்கப்புக்காக செலவு செய்வேன். ஆனாலும் கூட அந்த பணம் எல்லாமே அந்த வாழ்க்கைக்கு பத்தல. அந்த நேரம் தொடங்கிதான் என்ன நான் விபச்சாரத்துக்குள்ள ஈடுபடுத்தினேன். விபச்சாரம் மூலமா வந்த பணத்துல நான் அந்த வாழ்க்கைக்காக செலவு செஞ்சேன். இந்த மாதிரி கேட் வாக் ஷோல நான் கலந்து கொண்டேன். இந்த போட்டி மூலமா எனக்கு நிறைய பணம் வந்தது. நான் பிரபலமும் ஆனேன். மற்ற மாநிலத்திலிருந்து கூட எனக்கு அழைப்பு வந்தது. நான் அங்க கூட போய் இந்த போட்டியில கலந்துக்கினேன். எல்லாருமே அங்க என்ன புகழ்ந்தாங்க, எல்லாருமே அங்க என்ன போற்றுனாங்க, எல்லாருமே எனக்கு அங்க மதிப்பு கொடுத்தாங்க. அவங்க என் அருகாமையில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதே போல என்னுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வலி, மிகப்பெரிய ஒரு சோகம் இருந்துச்சு. நான் கேள்வி கேட்டேன், எனக்கு ஏன் அந்த மாதிரி கெடுதல் நடந்துச்சு? என்ன நான் ஒரு குற்றவாளியா பார்த்தேன், என்ன நான் ஒரு குற்றவாளியா உணர்ந்தேன். எனவேதான் நான் நிறைய முறை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, நிறைய பணத்தை சம்பாரிச்சேன், ஏராளமான போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ ஒன்று குறைவா இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்குள்ள என்ன இல்லை அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். அதுவும் என்னுடைய ஆத்மாவுல ஒரு ஆழ்ந்த சோகம் இருந்துச்சு. எப்போதுமே ஒரு இருட்டான அறையில தனியா மட்டுமே இருந்து சீக்கிரமா தற்கொலை செய்து கொள்ளணும், சீக்கிரமா இறந்து விடணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஒரு நாள் அதிகமா இருந்துச்சு. எனக்கு யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு துணையாளரை தெரியும். அவங்க தான் என்னை முதல் முறை ஆலயத்திற்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. வாங்க, என்னை எப்பவுமே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நான் உண்மையில சொல்லப்போன நிறைய முறை நான் அவங்க கிட்ட கோபமான வார்த்தையே, மோசமான வார்த்தையை மோசமா அவங்கள நடத்தியிருக்கேன். ஆனாலும் கூட தொடர்ந்து போராடினாங்க. ஒரு நாள் நான் அவங்க அழைப்பதில் ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்த அந்த நேரம் எனக்கு ஒரு ஆண் போடுற மாதிரியான துணி இல்லை. நான் பெண்ணுடைய துணியை போட்டுட்டு தான் வந்தேன். ஆனாலும் கூட என்னை அன்பால வரவேற்றாங்க. ஆலயத்தினுடைய துணையாளர் வெளியே வாசல்ல முகத்துல சிரிப்போட என்னை வரவேற்றாங்க உள்ள. ஆலயத்திற்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கும் போது நான் உணர்ந்த முதல் விஷயம் என்னன்னா, எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாச்சு. என்னை யாரும் எதுவும் கேட்கல, நீ ஏன் அந்த துணி போட்டுட்டு வர, ஏன் இப்படி வந்த, யாருமே என்னை கேட்கல. வித்தியாசமான பார்வையோடு என்னை யாரும் பார்க்கல. ஆனா அந்த நாள் நான் உணர்ந்த தேவன் தாமே என்னை உள்ள வரவேத்த மாதிரி எனக்கு நினைவு இருக்கு. நான் புரிந்து கொண்டேன், எனக்குள்ள இருந்த அந்த வெறுமை, எனக்குள்ள இருந்த அந்த குற்ற எண்ணம், எனக்குள்ள இருந்த அந்த கேள்வி, இல்ல ஒரு ஆணா இருந்த நான் ஒரு பெண்ணா மாறினது, இது எல்லாமே, இந்த வெறுமை எல்லாமே தேவன் எனக்குள்ள இல்லாததுனாலதான் உண்டாச்சு. நான் புரிஞ்சு கொண்டேன். இது எல்லாத்தையும் நான் உணர்ந்த பிற்பாடுதான் அந்த நேரம் தான் நான் ஜெபிக்க தொடங்கினேன். நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னை பாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நேர்மையான ஜபத்துல நான் வித்தியாசமா உணர்ந்தேன். தேவன் தாமே என்னை அணைச்ச மாதிரி அடுத்த நாளே நான் தீர்மானித்தேன் தண்ணியில ஞானசானம் எடுக்க. அப்படியே தொடங்க ஆரம்பிச்சேன். தேவன் அதிகமா தேட, வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வந்து கலந்துக்க, விடுதலையை கேட்க, ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் அதிகமா கலந்து கொண்டேன். என் கிட்ட இருந்த எல்லா போன் நம்பரையும் நான் டெலீட் பண்ணேன். அதன் பிற்பாடு என் போன் நம்பரை நான் மாத்திட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், எல்லாத்தையும் மாத்திட்டேன். மிக முக்கியமான விஷயம், இதை செய்யும்படியா என்கிட்ட யாருமே சொல்லல, என்னை வலியுறுத்தல. இதை செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட யாருமே சொல்ல. ஏன்னா நான் தீர்மானிக்க வேண்டியதா இருந்தது. என் வாழ்க்கை மாறணுமா, நான் தான் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கணும். இதன் பிற்பாடு விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு.
அந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் பார்த்தேன். எனக்குள்ள இருக்கிற எல்லாமே பீடத்து மேல ஏறி அர்ப்பணிக்கிற ஒரு வாய்ப்பா நான் ஆண்டவர்கிட்ட நீதிக்காக கேட்டேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்துமா நீதிக்காக ஏங்கினது. பீடத்து மேல தியாகம் செஞ்ச உடனே எனக்குள்ள இருந்த ஆசை, ஆண்டவர் யாருன்னு உண்மையாவே நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பீடத்து மேல சமந்தாவை அர்ப்பணிச்சேன். என் அப்பா மேல எனக்கு இருந்த அந்த வெறுப்பை அர்ப்பணிச்சேன். எனக்குள்ள இருந்த தவிப்பை அர்ப்பணிச்சேன். என்னை கெடுத்த அவங்களையும் நான் அர்ப்பணிச்சேன். எல்லாத்தையும் பீடத்து மேல அர்ப்பணிச்சேன். நான் பீடத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது வித்தியாசமா இறங்கி வந்தேன். சமாதானத்தோட, பூரண சந்தோஷத்தோட. நான் கீழே இறங்கி வந்த பிற்பாடு நான் தேவனை அதிகமா தேட ஆரம்பிச்சேன். அவர் வார்த்தையில அதிகமா ஈடுபடுத்தின. ஒரு ஞாயிறு நான் இப்படியா சொன்ன, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நான் பெறாவிட்டா இந்த பூமியில நான் வாழக்கூடிய வாழ்க்கை பிரயோஜனமற்றது. இந்த உலகத்துல நான் இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை. உம்முடைய ஆவியை மட்டும்தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரும்போது நான் தயாரா வந்தேன். அந்த நாள் தான் நான் தேவனுடைய ஆவியை பெறப்போகிற நாளா. என்னுடைய எண்ணத்துக்குள்ள இந்த வார்த்தை வந்தது, விசுவாசி, விசுவாசி, நம்பு. அந்த நேரம் நான் விசுவாசிச்ச அந்த நேரம் ஜபத்துல எனக்குள்ள தேவனுடைய ஆவி வரப்பட்டது. அவர் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ள ஒரு சமாதானம். எனக்குள்ள அந்த நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தையா இருக்கும் போது எப்படி நான் சுத்தமா இருந்தனோ அதே போல நான் இருக்க தொடங்கினேன். அந்த பழைய உலக ரீதியான ஆசை, உலக ரீதியான நோக்கம், இது எதுவுமே எனக்குள்ள இல்லை. அந்த நேரம் அந்த பெண்ணா மாறணுன்ற அந்த ஆசை, அந்த ஆசை எனக்குள்ள சுத்தமா போயிடுச்சு. ஒரு புதிய மனுஷனா மாறினேன். நான் மற்றவங்களை பார்த்த அந்த பார்வை எனக்கு நானே ஒரு புதிய மனுஷனா இருந்தது போல இருந்துச்சு. இது எல்லாம் நடந்திருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில முழுமையான நீதி வேணும். அது என்னன்னா, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அந்த நேரம் தான் நான் ஒருத்தவங்களை சந்திச்சேன். அவங்க நான் இருந்த அதே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. நான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சேன். நான் அவங்க கிட்ட முதல் சொன்னேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த ஒரு நண்பர் அப்போ அந்த நேரம் சொன்னாங்க, இல்ல, அவ பொய் சொல்றா, அவளுக்கு ஒன்று உண்மையாவே பிடிக்கும். 2 பேருமே இணைந்து அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்துல கலந்து கொண்டோம். 2 பேருமே டேட்டிங் செய்ய ஆரம்பிச்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அன்பின் வாழ்க்கைக்கு நேரத்தை கொடுத்தோம். கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு நான் கேட்டேன், திருமணம் பண்ணிக்கலாமான்னு. இதோ இந்த போட்டோ தான் நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணம் பண்ணிக்கும் போது எடுத்தது. இதன் பிற்பாடு தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். நாங்க பீடத்து மேல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். தேவன் தாமே எங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். இந்த ஆசீர்வாதமான திருமணத்தின் மூலமா ஒரு குட்டி இளவரசி வந்திருக்கா. இவருடைய மனைவி தயவு செய்து உள்ள வரலாம். இதோ இவங்க தான் எஸ்தர், என்னுடைய மனைவி ருகாயல். இதோ என்னுடைய குழந்தை எஸ்தர், என்னுடைய குட்டி இளவரசி. எங்களுடைய திருமணம் தேவனால ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. எங்க வீட்டுக்குள்ளாக சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நாங்க சொன்ன மாதிரி எங்களுடைய வீடு பரலோகத்தின் சமாதானத்தினால இருக்கு. மேலும் இப்போ எஸ்தரோடைய வருகையினால எங்களுடைய வாழ்க்கை அற்புதமா செயல்படுது. அவர் உண்மையாகவே அருமையான கணவரா இருக்காரு, அற்புதமான தந்தையா இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில உண்மையான தேவனுடைய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். அவர் என்ன முழுமையாக்குறாரு, முழுமைப்படுத்துறாரு. தேவனுடைய நீதி என்னுடைய வாழ்க்கையில வந்தது. அவருடைய முழு நீதி என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. முழுமையான ஒரு மனுஷன் ஆயிட்டேன். ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு இப்ப இருக்கு. கடந்த வாழ்க்கையே எனக்கு இல்லாத மாதிரி இருக்கு. பீடம்தான் என் வாழ்க்கையில் இதை செய்தது. நிச்சயம் இந்த பிள்ளையினுடைய ஒரு தாயாய், ஒரு தகப்பனாய் நீங்கள் இருந்திருந்தால் எப்படியாக இந்த இடத்துல இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வலி எவ்வளவு அதிகமானதா இந்த இடத்துல இருந்திருக்கும். ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள், ஆனா அந்த மகன் இப்பொழுது இந்த இடத்துல ஒரு பெண்ணாக இந்த இடத்துல மாறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்பொழுது, ஒரு பெண்ணை பெற்றெடுத்த நீங்க இப்போது இந்த பெண் ஒரு ஆணை போல இந்த இடத்துல நடந்து கொள்கிறார், ஆணாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு பெற்றோரா நீங்க பார்க்கும்பொழுது அது எவ்வளவு வலியானது இந்த இடத்துல கொடுக்கக்கூடியதா இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. சில நேரம் மக்கள் இப்படியாக இந்த இடத்துல சொல்றாங்க, இந்த வார்த்தை நான் சொன்னது போல, பிசாசானன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தெரிகிறார். மக்கள் இந்த இடத்துல இப்படியா கூட பேசுறாங்க, இது ஹார்மோன் மாற்றத்தினுடைய பயன், இது ஹார்மோன் கோளாறுனால இந்த இடத்துல உருவாக்கக்கூடியது. இது உங்களுக்கு நான் தெளிவாய் நேரடியாக இந்த இடத்துல சொல்ல முடியும். இந்த நபருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீர்கள், இது ஹார்மோன் பிரச்சனையா இல்ல அசுத்தத்தினால் உண்டாக்கப்பட்டது. இதுதான் பிசாசுனுடைய வேலையா இந்த இடத்துல இருக்கிறது. பல வாலிபர்களுடைய வாழ்க்கையை அழிவின் பாதைக்கு இந்த இடத்துல கொண்டு செல்ல, பல திருமணங்களை சாபத்திற்கும் பிரச்சனைக்கும் இந்த இடத்துல தள்ள, பல ஆத்துமாக்களை நரகத்திலே குவியலாய் குவிப்பதற்காக அவனுடைய தந்திரமானதாய் இது இருக்கிறது.
பாச இல்ல, நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த நபர் இன்று திருமணமானவராய் இருக்கிறார். இவருக்கு பிள்ளையானது இருக்கிறது. இது சாத்தியமா? நீங்க இந்த இடத்துல சொல்லுகிற பதில் இந்த இடத்துல சரின்னு நினைக்கிறீங்கன்னா இது சாத்தியமா? எனவே இந்த அசுத்தம் அவர் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டது. தேவனுடைய ஆவி உள்ளே பிரவேசித்தது. அதனுடைய பலன் இன்னைக்கு நீங்க என்னன்றது பாக்குறீங்க. தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் உடைய நபராய், ஒரு குடும்பத்தை உடையவராய் இவர் வாழ்க்கையானது இருக்கிறது. எனவே தேவனிடத்துக்கு நாம் வருகிற ஒவ்வொரு சமயமும் தேவன் அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் மக்களே. எனவே தேவனுக்கு அனுமதி கொடு. இதுதான் மிக சரியாய் நாளை நாம் ஆலயத்தில் இந்த செய்ய போகிறது. அது என்னன்றது சொல்றதுக்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சியை பாருங்கள். சாட்சி பிற்பாடு மீண்டும் இணைந்திருக்கலாம். வணக்கம், என்னோட பேரு திவ்யா. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உண்மையாவே எனக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம இருந்துச்சு. சொல்லப்போனா என்னுடைய குடும்பத்துல எப்பவுமே சண்டை நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு நிம்மதியே இருக்காது. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்காது. எல்லா நேரத்துக்கும் சண்டை, எது கேட்டாலும் சண்டை. அப்போ ஒரு பர்சனலா என்னோட விஷயங்களை கூட என்னால என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மேல எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கொடுக்கல. எப்பவுமே அவங்க என்னுடைய கண்களுக்கு முன்னாடி எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. உண்மையா எனக்கு என்னுடைய வீட்டுல நிம்மதி இருக்காது. அதனுடைய விளைவா கூட எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் படிப்பேன். ஆனா முழுமையா எனக்குள்ள அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டேன், ஒரு ஊழிய பணி மூலயமா. அப்ப நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்படும் போது எனக்கு அது மேல எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. சொல்லப்போனா நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டதுக்கு முன்னாடி கூட எனக்கு எந்த கடவுள் மேலயுமே நம்பிக்கை கிடையாது. நான் மனுஷனையும் நம்ப மாட்டேன், நான் கடவுளையும் நம்ப மாட்டேன். அந்த போல ஒரு சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கடத்துல தான் இருக்கு. நான் தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். வழிகாட்டுதல் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஹெட்டா இருப்பேன் அப்படின்னு தான் என்னுடைய யோசனை முழுவதும் இருக்கும். முற்றிலுமா எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கூட பர்சனலா நான் யார்கிட்டயும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா யாரு மேலேயும் எனக்கு அப்ப நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். அப்ப ஆலயத்துக்கு முதல் முறை வந்த போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வரல. சரி, கூப்பிட்டாங்களே அப்படின்னு ஒரு கட்டாயத்தினுடைய நோக்கத்தினாலதான் நான் வந்தேன். எனவே நான் ஆலயத்துக்கு வந்துட்டு அப்புறம் அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஏதோ ஒன்று வித்தியாசமா இருந்துச்சு அந்த இடத்துல. சோ அப்பதான் அது என்னுடைய கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சது. என்ன இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு? ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். என்ன இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு? அதுக்கப்புறமா தான் உண்மையாவே தேவனுடைய வார்த்தைய, அதோடைய வல்லமை என்னன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். வந்தப்போ எனக்கு என்ன புரியலனா கூட, பட் எனக்குள்ள ஒரு உறுதி. ஆனா புரியலன்னா நான் அங்க இருக்கணும், கேட்கணும். எல்லாமே என்ன நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் முதல்ல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் நான் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய சுத்தி இருக்க சூழ்நிலை மாறணும் அப்படின்னா முதலாவது எனக்குள்ள மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டேன். எல்லா நேரமும் நான் என்கிட்ட பேச வரவங்க கிட்ட கூட நான் அவ்வளவு கோவமா நடந்துப்பேன். யாரும் என் கூட இருக்க விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே நான் அவங்க மேல கோவமா இருக்கிறதுனால, ஏன்னா எனக்குள்ள உண்மையா அதான் இருந்துச்சு. சோ என்னால அதை தான் வெளிப்படுத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஓகே, முதலாவது நான் மாறணும். ஆனா உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் எப்படி மாறுறது? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரி, அது போல ஒரு வாழ்க்கையில இருந்தேன். சோ மாறணும் சொல்லும் போது அந்த விஷயம்லாம் உண்மையா எனக்கு காயப்படுத்துச்சு. அதுக்கப்புறமா நான் தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கவே எனக்கு நேரம் எடுத்தது. அதுக்கப்புறமா நான் ஆலயத்துல பரிசுத்த ஆவி பத்தி கேள்விப்பட்டேன். முன்னாடி நான் நிறைய ஆலயங்களுக்கு போயிருக்கேன். ஆனா எந்த இடத்துலயுமே பரிசுத்த ஆவி பத்தி நான் கேள்விப்படல. ஜஸ்ட் அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும் தவிர, அவங்கள பரிசுத்த ஆவி நம்ம பெற முடியும், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு ரோல் பிளே பண்றாரு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இங்க கேள்விப்படும் போது பரிசுத்த ஆவிதான் ஒரு முக்கியத்துவமா படுத்தினாங்க. அப்ப அது மேல என்னுடைய கவனம் போக ஆரம்பிச்சது. அப்ப அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி நான் எனக்கு கவனம் கொடுக்கணும், என்னுடைய உட்புறத்துக்கு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே தொடர்ந்து நான் என்னுடைய குடும்பத்துக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த நேரம் என்னுடைய முழு கவனம் நான் பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. தானியேல் உபவாசத்தோடு சேர்ந்து அதை பத்தி கேள்விப்படும் போது நான் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல கேள்விப்பட்டேன். ஆனா என்ன மிக நிச்சயமா தேவனுடைய மனுஷங்க ஊக்கப்படுத்தினாங்க. நீ கலந்துக்கலாம். அவங்க என்ன அப்பதான் நான் முதல் முறையா வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சேன். என்ன இது? இதை நான் பெற்றுக்கொள்ளணும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டா எனக்கு என்ன பலன் இருக்கு? இது எல்லாமே நான் வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் தேவன் நிச்சயமா எனக்கு உதவி செஞ்சாரு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு வேதாகமத்தினுடைய வசனம்
பழைய இதெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதா என்ன அப்படின்னு ஒரு பைபிள் வர்ஸ் இருக்கு. அதுதான் முற்றிலுமா என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அப்ப எந்த நாள் நான் அதை படிச்சேனோ, நான் தேவனிடத்துல உண்மையா சொல்ல ஆரம்பிச்சேன். இத்தனை நாள் நான் உங்களை நம்பல. இத்தனை நாள் நீங்க ஒருத்தங்க இருக்கீங்கன்னே நான் ஏத்துக்கல. ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாவே நீங்க இருக்கீங்க. உங்களுடைய வார்த்தை உண்மையா இருக்கு. சோ நீங்க தான் உங்களுடைய வார்த்தையில சொல்றீங்க. உங்ககிட்ட வரவங்க பழசு எல்லாமே நான் எடுத்து போட்டுறேன். எல்லாமே புதுசா மாத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே என்ன மாத்துங்க. என்ன நீங்க படைக்கும்போது எல்லாம் என்னுடைய உறுப்புகள், என்னுடைய மனசு எல்லாமே எப்படி நீங்க புதுசா படைச்சீங்களோ, அதே மாரி என்ன புதுசா மாத்துங்க அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து நான் தானியேல் உபவாசத்துல கலந்துக்க ஆரம்பிச்சேன். உண்மையாவே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அப்பதான் நான் எல்லாமே கத்துக்கிறேன். ஆனா தேவன் எங்களுடைய ஆவி எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னன்னா, தேவனுடைய ஆவி பெற்றுக்கொள்ளும்போது எல்லாமே கண்டிப்பா மாறும். அதே போல இத நான் எப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நோக்கம் முழுவதும் கொடுத்தனோ, என்னை சுத்தி இருக்க சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சது. அதே போல இன்னும் அதிகமான பிரச்சனையும் கூட வர ஆரம்பிச்சது. என்னுடைய திசை திருப்பறதுக்காக, என்னுடைய கவனம் திசை திருப்பறதுக்காக. அப்ப அந்த நேரம் நான் தொடர்ந்து ஆலயத்துல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணப்போ நான் கத்துக்கிட்டேன் அது. கண்டிப்பா நம்ம எப்போ உண்மையா ஒரு நோக்கத்தை நோக்கி போறோமோ, நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். எனக்கும் அதே போல நிறைய இருந்தது. பிற்பாடு நான் சிறப்பு நிகழ்ச்சியில தியாகம் செய்யணும்னு நான் முடிவெடுத்தேன். ஏன்னா, நான் அந்த நேரம் புரிஞ்சுக்கிட்டேன். இது வெறும் நீதி கிடையாது. நான் ஜஸ்ட் தேவனுக்கு பிரேயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து அவருடைய வார்த்தை படிச்சுட்டு உங்களுடைய ஆவிய குடுங்க அப்படின்னா வந்து, கண்டிப்பா எனக்குள்ள அந்த மனசாட்சி இருந்தது. இது இது செயல்பட முடியாது. நீ தியாகம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு தேவன் தாமே எனக்கு உணர்த்தினார். எனவே, அப்ப அந்த நேரம் நான் தியாகத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அநேக சாட்சிகளை கேட்டேன். அப்ப அதுக்கப்புறமா என்னுடைய சொந்த சிறப்பு நிகழ்ச்சியை நான் கலந்துக்கிட்டேன். அப்ப என்னோட சொந்த தியாகத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய முழு சிறப்பானது போட்டேன். அப்ப அந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சு. அப்ப தியாகத்தை நிறைவேற்ற வேண்டிய நாள் அது. அப்ப அந்த நாள் நான் காலைல எழுந்திருக்கும் போதே என்னோட யோசனை முழுவதும் இதுதான். இல்ல இதுதான் எனக்கான நாள். நான் தேவன் கிட்ட சொன்னேன், தேவனே உங்களை பத்தி நான் கேட்கிறேன். மத்தவங்க சொல்றாங்க உங்களை பத்தி. அவங்க ஆவிய பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு எல்லாமே கேள்விப்படுறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன் கூட. நான் ஆமேன் அப்படின்னு சொல்றேன் கூட. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அது கிடையாது. நான் மத்தவங்க சொல்லி, ஓ அப்படியா அப்படின்னு கேட்க விரும்பல. ஆனா உண்மையாவே உங்க கூட தனிப்பட்ட உறவு எனக்கு வேணும். நான் இதை ஏத்துக்க மாட்டேன். நான் என்ன மாத்திக்கல. ஏன்னா எனக்குள்ள அந்த எனர்ஜி இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் மாத்திக்கிறேன். நான் மத்தவங்க பார்க்கல அப்படின்னாலும் எனக்குள்ள அந்த உறுதி இருந்துச்சு. ஆமா நான் இதெல்லாம் பண்றேன். நான் இப்ப நிறைய விஷயம் மாத்திக்கிறேன். என்னுடைய கோபத்தை நான் கட்டுப்படுத்துறேன். நான் பல விஷயம் தேவன் எது தப்புன்னு உணர்த்துறாலும் நான் அதை மாத்திக்கிறேன். அப்ப மிக நிச்சயமா அவருடைய ஆவி எனக்கு வரணும்ல. அப்போ நான் தேவன் இடத்துல இதுதான் கேட்டேன். தேவனே இப்ப என்னோட வாழ்க்கைக்காக நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் கிடையாது. நான் உண்மையா நான் அப்படிதான் பேசினேன் தேவன் கிட்ட. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் என்னை முழுசா அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க. அதுதான் உங்களுடைய முழுமையா இருக்கு. அப்ப அந்த நாள் எனக்குள்ள உறுதி கிடைச்சது. அதுதான் அந்த நாள் தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமும் கிடைச்சாரு. அதுக்கு பிற்பாடு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், முழு கவனமும் நம்ம தேவன் மேல கொடுக்கும்போது, எந்த எந்த விஷயத்துலனாலும் நம்ம முழு ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கும்போது, கண்டிப்பா தேவன் மீது எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து தொடர்ந்து பரிசுத்த ஆவி கிடைச்ச உறுதியோடு நான் என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் குடும்பம் இப்போ என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அக்கா எல்லாருமே ஆலயத்துல இருக்காங்க. இப்போ முழுசா எனக்குள்ள அந்த பாரம் கிடையாது. கண்டிப்பா நான் இப்ப ரொம்பவே ஃப்ரீயா இருக்கேன். ஏன்னா முன்னாடி எனக்கு அந்த பாரம் இருந்துச்சு. இப்ப அந்த பாரம் டோட்டலா ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் என்கிட்ட கிடையாது. சோ நான் எதை பத்தியும் அவ்வளோ கஷ்டப்படணும் தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஃபுல் கண்ட்ரோல் நான் தேவன் இடத்துல கொடுத்துட்டேன். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அவர் என்ன சொல்றாரோ நான் அதுக்கு கீழ்ப்படியணும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன். இன்னும் அதிகமா நான் அவருக்கு செய்யணும்னு விருப்பப்படுறேன். பரிசுத்த ஆவியானவர் உண்மையாவே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வித்தியாசத்தை செய்திருக்கேன். தெரியாதும். இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்யலாம் என்று. இதுதான் நாளை காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயங்களில் யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் எங்கெல்லாம் இடத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த போன் மூலமாய் அல்லது வாட்ஸ்அப் மூலமாய் எங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 9:30 மணிக்கும் நம்முடைய ஆலயத்தின் கூட்டங்களில் நீங்கள் எங்களோடு கூட இந்த இணையலாம். தேவனுடைய அதி அற்புதமான பதில் உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த நீங்கள் யார் பார்க்க விரும்புகிறீர்களோ, இந்த அசுத்தத்தினுடைய வேலையை நீங்க யார் இந்த எதிர்த்து தேவனுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, மக்களே, தேவன் மாறாதவர். தேவன் வழிநடத்தலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தயாரானவரா இருக்கிறார். நீங்க அவர் கடன் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அவர் உங்களுக்கு உதவி செய்யலாமா? அவர் உங்க வாழ்க்கை இந்த வழி நடத்தலாமா? நீங்கள் அனுமதித்தால் தேவன் அதை செய்ய தயாரா இருக்கிறார். இப்பொழுது கேள்வி, தேவன் தயாராக இருக்கிறார். அவருடைய ஊழியக்காரராய் நாங்கள் தயாரா இருப்போம்.
ஆலயம் தயாரா இருக்கிறது. நீங்கள் தயாரா இந்த இடத்துல இருக்கிறீர்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா? சில நேரம் பதில் வேணும்னு விரும்புறீங்க. ஆனா உங்களுடைய பகுதியை செய்யாத பட்சத்துல தேவன் அவர் பகுதி எப்படி செய்ய முடியும்? பசிக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா நான் வாயை திறந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னா உங்களுடைய பசி எப்படியானதாய் தீரும்? எனவேதான் கேட்பது மட்டுமல்ல, அல்லது விரும்புவது மட்டுமல்ல, உங்களுடைய செயலை எடுத்து வைப்பதற்கான நேரம். எனவே உங்க செயலை எடுத்து வைக்க தேவன் உங்களை பலப்படுத்தட்டும். நாளை விசுவாசத்து நீங்கள் எங்களுடைய ஆலயத்தில் இணைய இந்த ஆவியில் ஒன்றிணைந்து தேவனுடைய பலனுக்கானதாய் இதை கேட்கலாம். இது ஜெபத்திற்கான நேரம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. இயேசுவே, இயேசுவே என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இவருக்கு உதவி செய்வீராக. இந்த எளிமையான விசுவாசத்தினுடைய வார்த்தையை உம்மை நோக்கி கேட்கிறேன். இந்த நபருடைய எல்லா தீங்குகளுக்கும், எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும், எல்லா அசுத்த வேலைகளுக்கும் விலக்கி வல்லமையோடு இவர் வாழ்க்கை உதவி செய்யும் தேவன். இந்த நாளை காலை 9:30 மணி கூட்டத்தில் இவர்கள் யாரெல்லாம் எங்களோட விசுவாசத்தில் நிறைவேறுகிறார்கள், இவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிநடத்துதலையும் நீர் கொடுக்க விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை காண்பி. இந்த நபர் ஒவ்வொருவரை பலப்படுத்தும், விசுவாசத்தில் வழிநடத்தும். இயேசுவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க, உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார். ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ள தேவன் பிதாவாய், ஒரு தகப்பனாய் உங்க எல்லோருக்கும் சிறந்ததை விரும்புகிறதா இருக்கிறார். நாளை ஆலயத்தை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே. பிள்ளைகளுக்கு செய்ய தெரிகிற ஒரே விஷயம் கேட்பது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமா இருக்கு. ஒருவரிடத்தில் கேட்கிற இந்த பழக்கம் அதிக கடினம் உள்ள வேலை கிடையாது. விசேஷமாக நமக்கு தேவையான ஒன்றை நம்மோடு நெருக்கமா இருப்பவர்களிடத்தில் கேட்பது. உதாரணமாக, ஒரு தகப்பனிடத்தில் நாம் கேட்கிற பொழுது, பிள்ளைகள் கேட்பதின் பட்டியல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது என்றும் தன்னுடைய பிள்ளைக்கு எது தேவை என்றும். இந்த காரணத்தினால்தான் சில விண்ணப்பங்கள் இன்னும் பதிலளிக்கப்படாமல் போகிறது. ஆனால் சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறது. எந்த தகப்பனுக்கு தான் சந்தோஷம் இருக்காது தன்னுடைய பிள்ளை நல்ல விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது? துரதிருஷ்டவசமாக உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா எந்த அளவுக்கு தன்னுடைய மகன் யோசிக்கிறான்? அதாவது ஒரு தகப்பன் நான் நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்பது. உண்மையாகவே தேவனை விட அதிகமாக எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்ததை கொடுக்க யோசிக்க கூட முடியாது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? 8000 வாக்கு தத்தங்கள் நிறைந்த அவருடைய வார்த்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் சரி, அது தன்னுடைய பிள்ளைக்கென்று வரும்பொழுது தேவன் அதில் கவனம் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. அவருடைய திட்டத்தில் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். தேவனோடு பேச தொடங்கி இருந்தேன். அங்கு தேவன் என் மேல இறங்கின பொழுது, தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது தேவன் உறுதிப்படுத்தினார், இப்பொழுது நீ என்னுடைய மகனாக இந்த இடத்துல இருக்கன்ட்டு, இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க. அதுதான் உறுதியாக எனக்கு கிடைச்சது. நான் இந்த இடத்துல நினைச்சேன், நான் கைது செய்யப்பட்டு சிறையில கூட இந்த இடத்துல இல்ல, நான் வெளியே இருக்கிறது போல உணர்ந்தேன், சுதந்திரமா இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். என்ன அழுது அந்த இடத்துல தேவன் இடத்துல எல்லாவற்றையும் ஊற்றுனேன். அதன் பிற்பாடு நான் அழறத நிறுத்தினேன். எனக்குள்ள சமாதானம் இருந்தது. அந்த இடத்துல நான் உண்மையாவே நம்பின பாஸ்டர், எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. நான் இனிமேலும் அழல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள உறுதியை கொடுத்தாரு. முன்பாக நான் அவருடைய மகளா இல்லை, இப்ப நான் அவருடைய மகளா இருக்கேன். இப்போ தேவன் என்கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய மகளா இருக்க. என் முழு பலத்தோடு நான் பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. அவர்கள் தன்னுடைய தகப்பனை கனப்படுத்தியும் அவர் கனப்படுத்தாமல் இருப்பது சாத்தியமான காரியமா? அவர்களுக்கு பதிலளிக்கப்படுகிறது மற்றும் அவர்கள் தேவனால் கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது நிரூபிக்கிறது, தேவனுடைய பிள்ளையாய் ஒரு நபர் மாறுவதனுடைய வல்லமையை பெறுவதை பார்க்கிலும் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததாய் எதுவுமே அவர்கள் காண முடியாது.